63rd டே எவிக்ஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப எமோஷனலான நாள். ஏன்னா என் சீசன்லேருந்து நான் வெளியில வந்த நாள் கூட இன்னைக்கு தான். பட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த எவிக்ஷன் ஒண்ணு வந்து ரொம்ப அன்ஃபேராவும், ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காவும் இருக்கு. சாச்சனாவோட எவிக்ஷன். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் அண்ட் என்னோட டாப் 5 கண்டெஸ்டன்ட்டாவும் நான் சாச்சனாவை வச்சிருந்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான். உண்மையில ஒருத்தர் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டி ஒரு பொட்டென்ஷியல் கண்டெஸ்டண்டா அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்ன டைம்லேருந்து இப்போ எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட், எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டா ரெகக்னைஸ் பண்றாங்க, வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க, யார் என்னன்னு பார்க்காம மூஞ்சி நேரம் டைரக்டா கன்ஃபரண்ட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டி அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இருந்தும் ஏன் சாச்சனாக்கு நீங்க ஓட்ஸ் போடல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு மக்கள்கிட்ட இருக்கு. பட் இந்த கேள்வி நான் மக்கள்கிட்ட மட்டும் கேட்கறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னால வேற ஃபேக்டர்ஸும் இருக்கு. முக்கியமா உள்ளே வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு சதி, இந்த கோவா கேங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கோவா கேங் பண்ண சதினால தான் சாச்சனா நாமினேஷனுக்கே வர்றாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சௌந்தர்யா பண்ண ஒரு மேனிப்புலேஷன். நம்ம ஜெஃப்ரி கூட என்எஃப்பி என் கையில இருக்கே, கேப்டன்சியாவது நான் சாச்சனா கொடுத்துட்றேன், சாச்சனாவை நான் சேவ் பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தவங்கள தொடர்ந்து மேனிப்புலேஷன் பண்ணி மண்டைய கழுவி சாச்சனாவுக்கு கேப்டன்சி போவே கூடாது, சாச்சனாவை நீ சேவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி டோட்டல் ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி ஜெஃப்ரியை டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ணதுனால தான் ஜெஃப்ரி வந்து சாச்சனாவை நாமினேஷனுக்கு கொண்டு வராங்க. ஜெஃப்ரி நாமினேஷன் பண்ணலன்னா சாச்சனாவை ஒன்லி தீபக் தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாமினேஷனுக்கே வந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சௌந்தர்யா இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி இன்செக்யூர் ஆஃப் சாச்சனா. சௌந்தர்யா மட்டும் இல்ல, அந்த கேங்கே கூட சாச்சனாவை ஒரு த்ரெட்டா தான் பார்த்தாங்க. பிகாஸ் சாச்சனா பிகேம் அன் இண்டிவிஜுவல் பிளேயர், வெரி வெரி ஸ்ட்ராங் பிளேயர். அவங்களுக்கே தெரியும், அவங்க எல்லாரையும் கம்பைன் பண்ணாலும் சாச்சனா கிட்டேயும் அவங்க வர முடியாது. சாச்சனா ஸ்ட்ராங்கர் தென் ஆல் ஆஃப் தெம். ஸோ இந்த ஒரு பயத்தினால தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டஃப் பிளேயரை நம்ம தூக்குவோம், நாமினேட் பண்ணுவோம், வெளியில துரத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் கேம் பிளே எல்லாம் கிடையாது, இது ஒரு கோலத்தனமான ஒரு கேம் பிளே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டஃப் காம்படிட்டர் இருந்து அவங்க கூட நான் காம்பீட் பண்ணாதான் அது ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்கும். தட் மீன்ஸ் ஐ ஆம் அ வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். அதை விட்டுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எல்லாரையும் நாமினேட் பண்ணி துரத்துட்டீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற மிக்சர்ஸை கூட நான் வந்து கம்பீட் பண்ணிட்டு நான் அந்த கப்பு ஜெயிச்சா அதெல்லாம் ஒரு வின்னே கிடையாது என் கணக்கில். ஸோ சௌந்தர்யா இஸ் அ கேம் சேஞ்சர் அப்படின்னு முட்டு கொடுத்து அவங்க பிஆர் கும்பல் எல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், இது கேம் சேஞ்சர் கிடையாது, இது கேம் ஸ்பாய்லர். இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தி வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்களையும் நாமினேட் பண்ணது இந்த கோவா கேங் தான். சௌந்தர்யா, ரயானு, ரஞ்சித் சார் 3 பேரும் சேர்ந்து ஆனந்தியை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, அது ஒரு வீக்கான கண்டெஸ்டன்ட் நீங்க பிளான் பண்ணி வெளியில அனுப்பிச்சாலும் நீங்க கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒத்துக்கலாங்க. ஆனா நீங்க கேங்கா சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு டஃப் காம்படிட்டரா உங்களை விட பெட்டர் பிளேயர்ஸை நீங்க வந்து வெளியில துரத்துறது அநியாயமான ஒரு கேம் பிளே, கோலத்தனமான ஒரு கேம் பிளே. திஸ் இஸ் குரூப்பிசம். இந்த குரூப்பிசம்னால இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்படி கேவலமான ஒரு குரூப்பிசம்னால டிசர்விங் கண்டெஸ்டன்ட் எல்லாம் வெளியில போயிடுவாங்க, அன்டிசர்விங் கண்டெஸ்டன்ட் தான் ஃபைனலிஸ்டா வருவாங்க, வின்னு கூட ஆயிடுவாங்க. உள்ளே இந்த புள்ளி கேங் இப்படி சதி செய்யறாங்க அப்படின்னா வெளியில அவங்களுக்கு இருக்கிற பிஆர் கும்பலும் இதுதான் பண்றாங்க. அவங்கள யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸை பாசிட்டிவாக அவங்க ஹைலைட் பண்ணாலும் ஒரு அளவுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு பாயிண்டே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அதை விட்டுட்டு அவங்க வந்து மற்ற ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து ட்ரோல் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள ஃப்ரேம் பண்ணுறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாச்சனாவோட ஓட் பேங்க் கம்மியானதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக நான் பார்க்குறேன். யார் என்ன சொன்னாலும் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ சாச்சனா. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான இம்பேக்ட் நீங்கள் வந்து இனி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நான் போனால் யார் அழுவாங்கன்னு கேட்டிங்கல்ல, எல்லாருமே அந்த வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நாங்கள் உங்களுக்காக ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுடைய வெற்றி. யூ ஹவ் ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் ஒன்லி த்ரூ யோர் இண்டிவிஜுவல் கேம் பிளே. யார் யாருக்கு என்னென்ன பதிலடி கொடுக்கணுமோ சரியாக நீங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த வருத்தமும் வச்சுக்காதீங்க. Be very proud of yourself and continue to shine like a star. All the very best for your future endeavors. I also wish RJ Anandi a very bright future ahead. ஹாப்பியா இருங்க, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கேம் பிளேயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தது. நீங்கள் டாஸ்கில் பண்ண உங்கள் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணோம். வெளியில் போகும்போது கூட அவ்வளோ டிக்னிஃபைடாக பாசிட்டிவாக நீங்கள் போயிருக்கீங்க. சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம். அந்த கன்ஃபரண்டேஷன் மோட், அந்த டைரக்ட் அட்டாக், இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணாம விட்டீங்க.
பட் எல்லாரும் ஒரே மாதிரி கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதே தப்பு. ஸோ உங்க ஸ்டைல்லே நீங்க வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான கேம் ப்ளே தான் விளையாடிருக்கீங்க. கூட இருந்த கேர்ள்ஸ் டீமுக்கு நெறைய ஐடியாஸும், அட்வைஸும், நெறைய மாரல் சப்போர்ட்டும் நீங்க குடுத்துருக்கீங்க. அது எல்லாமே உள்ளே இருக்கிறவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அது இன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூ வில் பி மிஸ்ட் ஆனந்தி. பட் உங்களுடைய கேம் ப்ளேக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு க்ளோஷர் குடுத்தீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி டிசப்பாயிண்டட் வித் த எக்ஸிட். ஆல் த வெரி பெஸ்ட்.